Namaskaram, Shri Gurubhyo Namaha. Welcome to PSK's video talk. In this episode, we will see a demonstration on the Tala system followed in Carnatic music. Okay students, நம்ம வந்து இப்போ இந்த சப்த தாளா சிஸ்டம்ன்றது வந்து நம்ம யூஸ் பண்றோம். அது வந்து சூலாதி சப்த தாளா சிஸ்டம் அப்படின்றத கர்நாடிக் மியூசிக்ல சொல்றோம். ஏன்னா நம்ம கர்நாடிக் மியூசிக்கை பேஸா வச்சுக்கிட்டு தான் பரதநாட்டியத்துக்கு வந்து நம்ம டான்ஸ் பண்றோம். ஸோ இந்த தாளா சிஸ்டம் வந்து நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். தென் ஒன்லி வில் ஹாவ் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டான்ஸ் இல்லையா? ஏன்னா இப்போ என்னென்ன தாளங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது கர்நாடிக் மியூசிக் இல்லாமல் வி ஹாவ் அ ஹிந்துஸ்தானி மியூசிக் இந்த விச் இஸ் ஃபாலோட் இன் நார்த் இந்தியா. அதுக்கு வந்து ஹிந்துஸ்தானி டைப் ஆஃப் தாளா சிஸ்டம் இஸ் எ டிஃப்ரெண்ட் திங். புரியுதுங்களா? இப்போ வந்து துருவ தாளம், திரிபுட்ட தாளம், ஜம்ப தாளம், ரூபக தாளம், அடதாளம், மத்திய தாளம் அண்ட் ஏகதாளம், இதான் வந்து சப்த தாளா அப்படின்னு சொல்றோம். இந்த 7 தாளங்களை பேஸ் பண்ணி தான் இந்த கர்நாடிக் மியூசிக் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த தாளத்தை வந்து ஏன் நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். முதல்ல தாளம்னா என்ன? அது ஒரு ரிதம் மாஸ்டர். எந்த ஒரு அது ஒரு ஃபார்முலா சிஸ்டமேட்டிக் பேட்டர்ன். So ஒரு டைம் இன்டர்வல், you are following a rhythmic beat and for which you are composing a song based on a raga. So அந்த தாளத்தை பேஸ் பண்ணி தான் அந்த பாட்டு அமையும். தாளம்ன்றது இந்த rhythmic beats தான் நம்ம தாளம்னு சொல்றோம். ஸோ அந்த தாளத்துக்கு we have some formats. ஸோ அதுதான் வந்து 7 வகையான தாளங்களை நம்ம சப்த தாளங்கள்னு சொல்றோம். ஸோ அந்த 7 தாளத்தை தான் நம்ம இப்போ ஜாட் டவுன் பண்ணோம். இப்போ இன்னொரு தடவை நீங்க சொல்லுங்க அந்த 7 தாளங்கள் என்னென்னு. துருவ தாளம், திரிபுட்ட தாளம், ஜம்ப தாளம், ரூபக தாளம், அடதாளம், மத்திய தாளம், ஏகதாளம். வெரி குட். இப்போ இந்த துருவ தாளா, திரிபுட்ட தாளா, இந்த மாதிரி 7 வகையான தாளங்கள்ல சொல்லியிருக்கோம். அதுல வந்து ஒரு தாளத்துக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு we have 3 different அங்காஸ். இந்த தாளங்களுக்குள்ள 3 அங்கங்கள் இருக்கு. அந்த அங்கங்களுக்கு பேர் வந்து லகு, திருத்தம் அண்ட் அனுதிருத்தம். இந்த 3 தான் வந்து அங்கங்கள். தாளத்துக்கு ஒவ்வொரு தாளத்துக்கும் வந்து அங்கங்கள் இருக்கு. அந்த அங்கங்களை வந்து நம்ம 3 வகையா இருக்குன்ற சொல்றோம். அந்த 3 வகை என்னென்னா லகு, திருத்தம் அண்ட் அனுதிருத்தம். இப்போ நம்ம சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்றோம் லகு, திருத்தம், அனுதிருத்தம். லகுன்றது வந்து 1 அப்படின்ற சிம்பிள் யூஸ் பண்றோம். திருத்தம் அப்படின்றது வந்து O or 0. அனுதிருத்தம் வந்து ஒரு inverted U. So these are the symbols for the 3 angas of a தாளம். இப்போ இந்த சப்த தாளங்களுக்கு ஒவ்வொரு தாளத்துக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட் தான் வந்து நம்ம இந்த லகு, திருத்தம், அனுதிருத்தம் பேஸ் பண்ணி அமைச்சிருக்காங்க. இப்போ துருவா, திரிபுட்ட, ஜம்ப, ரூபக, அட்ட, மத்திய அண்ட் ஏக, இதுக்கு என்னென்ன ஃபார்மேட்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இதில் நம்ம எழுதி வச்சிருக்கோம் இல்லையா, அதை காமிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த சப்த தாளாஸ் வித் த பர்டிகுலர் ஃபார்மேட் இந்த அங்காஸ். நான் சொன்ன மாதிரி அங்காஸ் வந்து லகு 1ன்ற சிம்பிள், திருத்தம் O or 0, அனுதிருத்தம் இன்வெர்டட் U. ஸோ இந்த சிம்பிள்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். துர்வா தாளத்துக்கு வந்து யூ ஹாவ் லகு, திருத்தம், லகு, லகு. திரிபுட்ட தாளத்துக்கு லகு, திருத்தம், திருத்தம். ஜம்ப தாளம் லகு, அனுதிருத்தம், திருத்தம். ரூபக தாளம் திருத்தம், லகு. அடதாளம் லகு, லகு, திருத்தம், திருத்தம். மத்திய தாளம் லகு, திருத்தம், லகு. ஏகதாளம் லகு.
this is the format for the saptatalas. ஓகே, இப்போ நம்ம வந்து சப்ததாளனா என்னென்னு பார்த்தோம், அதில் என்னென்ன அங்கங்கள் இருக்குன்னு பார்த்தோம். ஒவ்வொரு தாளத்துக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த 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 ஃபார்மேட்டை வந்து நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். இப்போது லகுன்றது என்ன, திருத்தம்ன்றது என்ன, அனுதிருத்தம்ன்றது என்ன, அதோட சிம்பிள் தான் நமக்கு தெரியும். இப்போது லகுனா 30 ஃபிங்கர் கவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த போர்ஷனை வந்து லகு அப்படின்னு சொல்றோம். திருத்தம்ன்றது வந்து ஒரு தட்டு, ஒரு திருப்பு. இட்ஸ் a constant, you have only 2 beats. ஸோ திருத்தம் வந்து ஒரு தட்டு, ஒரு திருப்பு, இதுதான் திருத்தம்னு சொல்றோம். அனுதிருத்தம் வந்து ஒரே பீட்டு, ஒரே தட்டு, இதை அனுதிருத்தம்னு சொல்றோம். ஸோ இந்த 3 அங்கங்கள் இருக்கு. இதுல வந்து லகுன்றது மட்டும்தான் வேரியபிள், திருத்தமும் அனுதிருத்தமும் கான்ஸ்டன்ட். காட் இட்? இப்போ என்னன்னா துருவத்தாளம் அப்படின்னா லகு திருத்தம், லகு லகு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இதுக்கு வந்து நீங்க இந்த தாளத்தை போடணும் அப்படின்னா you should know the value of lagu because it is a variable. So how much times it can be varied, என்னென்ன மாதிரிலாம் அதை வந்து வேரி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அப்போ ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உள்ள வருது. ஓகே, there are 5 types of jatis. ஸோ ஒரு லகுக்கு வந்து ஒரு வேல்யூ எடுக்கும்போது அந்த தாளத்துக்கு வந்து அந்த ஜாதியில இட் கெட்ஸ் கேட்டகரைஸ்ட். அப்படின்னா என்னன்னா பஞ்ச ஜாதி இருக்கு, திஸ்ர ஜாதி, சதுஸ்ர ஜாதி, கண்ட ஜாதி, மிஸ்ர ஜாதி அண்ட் சங்கீர்ண ஜாதி. இப்படி 5 ஜாதி இருக்கு. இப்போ ஒவ்வொரு தாளத்துக்கும் வந்து நீங்க 5 ஜாதியில அந்த தாளத்தை போடலாம். அப்போ அதுல வர லகுக்கு வந்து இந்த மாதிரி அதோடைய கவுண்ட்ஸ் வந்து இட் கெட்ஸ் வேரிட். Okay, the number of beats of lagu it gets varied as 3, 4, 5, 7 or 9. Got it? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ துருவத்தாளத்துல we take சதுஸ்ர ஜாதி துருவத்தாளம், அதை எப்படி போடலாம்ன்றது பார்க்கலாம். when I say சதுஸ்ர ஜாதி துருவத்தாளம், what is the value for lagu? 4 because it is chatusra. Chatusra means 4. Got it? இப்போ துருவத்தாளத்துடைய ஃபார்மட் என்ன? 1011 லகு திருத்தம் லகு லகு. ஸோ 3 லகு வருது இதுல. அப்ப லகு வர இடத்துல எல்லாத்துக்கும் வந்து 4 பீட்ஸ். இப்போ லகு எப்படி அந்த 4 பீட்ஸ் போடுவோம்னா இந்த பீட்டை சேர்த்து 1 2 3 4. So lagu becomes 4. Okay, finger count 3 தான் வரும். It starts with a beat. Got it? அப்போ உங்களுக்கு சதுஸ்ர ஜாதி துருவத்தாளம் எப்படி போடுவோம்னா லகு திருத்தம் லகு 1 லகு. இந்த மாதிரி போடணும். அப்போ மொத்தம் வந்து உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பீட்ஸ் எவ்வளவு வந்தது? 4 plus 2 plus 4 plus 4. So total it becomes 14. Very good. So 14 number of beats வருது சதுஸ்ர ஜாதி துருவத்தாளம். Got it? அந்த ஒரு பீட் ஆஃப் தாளமும் நம்ம அக்ஷரா அப்படின்னு சொல்றோம். இந்த பீட்ன்றது இங்கிலீஷ் வேர்டு, அக்ஷரா means it's a Sanskrit word. So it is used. How many aksharas for this particular talam? அப்படின்ற ஒரு question கேட்டாங்கன்னா you should say that this is the jati of the tala, so the lagu has this value and you have to take the format of the tala and you have to put the beats of the tala and say so much of akshara is there. So this is a format. Got it? So next triputta தாளத்துல ஒன்னு பார்க்கலாம். திஸ்ர ஜாதி triputta தாளம் எப்படி போடுவீங்க? முதல்ல திரிபுட்ட தாளத்துக்கு உங்களுக்கு ஃபார்மட் என்னன்னு தெரியணும். என்ன ஃபார்மட்?
100. குட். ஸோ லகு திருத்தம் திருத்தம் திஸ்ர ஜாதின்னு சொல்லியிருக்கேன். So லகுவோட வேல்யூ 3. வெரி குட். அப்ப எப்படி போடுவீங்க? 2, 3, திருத்தம். 1, 2, குட். 1, 2. Yes. Got it? So it becomes 1, 2, 3, 1, 2, 1, 2. This is திஸ்ர ஜாதி திரிபுட தாளம். இப்போ ஒவ்வொரு தாளத்திலையுமே நீங்க வந்து திஸ்ர ஜாதியில போடலாம், சதுஸ்ர ஜாதியில போடலாம், கண்ட ஜாதியில போடலாம், மிஸ்ர ஜாதியில போடலாம், சங்கீர்ண ஜாதியிலையும் போடலாம். ஸோ டோட்டலா நீங்க அப்ப எத்தனை வேரியேஷன்ஸ்ல நீங்க இப்ப தாளம் போடலாம்? 7 தாளத்தையும் வந்து 5 ஜாதியிலையும் போடலாம்னு சொல்லியாச்சு. 7 into 5 பண்ணா 35. So 35 types of talas you can put having the jati variations. Correct? Good. இப்போ ஜம்ப தாளா எடுத்துக்கலாம். ஜம்ப தாளா மிஸ்ர ஜாதி ஜம்ப தாளா எப்படி போடுவீங்க? So மிஸ்ரனா 7 என்னத்துக்கு? லகுக்கு லகுக்கு 7. seven. ஜம்ப தாளத்தோட ஃபார்மட் என்ன? லகு அனுத்ருதம் திருதம். வெரி குட். இப்போ போடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 1, 1, 2. Very good. So the finger counts வந்து 6 வரும். First it starts with the beat. Okay, மிஸ்ரம்ன்றதுனால லகுக்கு 7. So கரெக்ட்டா நீங்க போட்டீங்க. Very good. 1, 2, 3, 4, 5, 6, 7. Anudritam, Dhrutam. So how many aksharas it got? 7 plus 1 plus 2 10. 10 aksharas for Misra Jati Jampatala. Okay. Next tala வந்து ரூபகம். ரூபகத்துல நீங்க சதுஸ்ர ஜாதி ரூபக தாளம் போடுங்க. ரூபக தாள ஃபார்மட் again 0 1 திருத்தம் லகு. Good. இப்ப லகுக்கு என்ன வேல்யூ? 4. திருத்தம்க்கு 2. It's a constant. So 2 plus 4 becomes 6. Then how it comes? Number of aksharas 6. Correct. எப்படி போடுவீங்க? 1, 2, 1, 2, 3, 4. Very good. So you got it. You are understanding the format. Very good. Next tala பார்க்கலாம். கண்ட ஜாதி அட்டதாளா. அட்டதாளா format 1 1 0 0. ரெண்டு லகு ரெண்டு திருத்தம். So கண்ட ஜாதி சொல்லிட்டேன். 5. So 5. லகு கோட வேல்யூ வந்து 5. So 5 beats வரும் லகுக்கு. So we will put 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 1 2. Very good. So this is kanda jadi atatala. So next madhya talathula tisra jadi madhya tala. How will you put? Madhya tala format வந்து 1 0 1. Lagu dhritam lagu. Tisra jadiன்றதுனால it becomes 3. Lagoda value 3. Good. So 3 aksharas for lagu. Total number of aksharas becomes tisra jadi madhya talathukku 3 plus 2 plus 3 8. Good. Okay. So madhya tala. Tisra jadi madhya tala. 1 2 3 1 2 1 2 3. Very good. Okay. The last type is ekatala. Can you put sankirna jadi ekatala? Ekatala is ஒரே ஒரு லகு. So அந்த லகுக்கு வந்து என்ன வேல்யூனா அந்த சங்கீர்ண ஜாதிக்கு 9, திஸ்ர ஜாதினா 3, சதுஸ்ர ஜாதினா 4, கண்ட ஜாதினா 5, மிஸ்ர ஜாதினா 7. சோ இப்போ நான் சங்கீர்ண ஜாதி ஏகதாளம் போட்டு காட்ட போறேன். 1 2 3 4 5 6 7 8 9. So this is சங்கீர்ண ஜாதி ஏகதாளம். சரி, இப்போ நீங்க ஒரு தாளத்துக்கும் வந்து என்ன ஃபார்மட்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அதோடைய அங்கங்கள் என்னென்னு சொல்லிட்டேன் நான்.
அதை பேஸ் பண்ணி ஒரு தாளத்துக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த அந்த ஃபார்மேட்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்க 5 ஜாதிஸ் பேஸ் பண்ணி ஒவ்வொரு தாளத்துக்கும் நீங்க ஒரு ஜாதியில நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். கரெக்டா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்களா வந்து அதை ஆன்சர் பண்றீங்களான்னு பார்க்கலாம். கரெக்ட்? சங்கீர்ண ஜாதி துருவ தாளம் எப்படி போடுவீங்க? துருவத்தாளமோட ஃபார்மேட் வந்து ஒரு லகு, ஒரு திருத்தம், லகு லகு. குட். சோ லகு வேரியபிள் அப்படின்றதுனால 9 வரும். அதோட வேல்யூ 9. சங்கீர்ண ஜாதினால. சோ தாளம் போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 1 2 குட். 1 2 3 4 5 6 7 8 9 1 எஸ். 2 3 4 5 6 7 8 9. குட். ஸோ இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் அக்ஷராஸ் எவ்வளோ வருது? So 9 plus 2 plus 9 plus 9 plus 9. 29 வருது. ஸோ இதில் 3 லகு இருக்கு. கரெக்டா? அதுவும் லகுவோட வேல்யூ ஹையஸ்ட் வேல்யூ 9 எடுத்துக்கிட்டோம். சங்கீர்ண ஜாதின்றதுனால 9 எடுத்துக்கிட்டோம். ஸோ திஸ் பிகம்ஸ் த லார்ஜஸ்ட் தாலா which is having 29 most number of aksharas. So total 29 aksharas இருக்கிற தாளம் இது. So biggest தாலா. கரெக்டா? ஓகே. இப்போ இது biggest தாலா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. Which is the shortest தாலா you have? இந்த 7 தாளங்கள்ல. திஸ்ர ஜாதி ஏகதாளம். How did you say that? ஏன்னா இதோட ஜாதியில வந்துட்டு திஸ்ரம் வந்துட்டு 3 கவுண்ட் வரும். அதுதான் லீஸ்ட். இருக்கிறதுல அதுதான் லீஸ்ட். அதே மாதிரி நம்ம இந்த 7ல பார்த்தா அங்காஸ்ல பார்த்தாலும் திருத்தம் 2 கவுண்ட்ஸ். ஆனா அங்க திருத்தம் இல்ல. வெறும் திருத்தமா எந்த தாளமும் கிடையாது. இல்ல வெறும் அனுதிருத்தமா தாளம் கிடையாது. லகுன்றது வேரியபிள். சோ ஜாதியில லீஸ்ட் வந்து திஸ்ரா. சோ கரெக்ட். திஸ்ரா ஜாதி ஏகதாளம். Tisra Jadi Ekatala becomes the 3 Akshara Tala. It is the least number of talas, Aksharas it has. So, shortest Tala is Tisra Jadi Ekatala. Very good. Okay, நான் இன்னொரு இது தாளம் கேட்குறேன், அதை நீங்கள் போட்டு காட்டுங்க. மிஸ்ர ஜாதி ரூபக தாளா. மிஸ்ரா 7 ரூபக தாளம் திருத்தம் and லகு 0 1. நீங்க அந்த சிம்பலை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போறோம். யூ ஹேவ் டு மெமரைஸ் த சிம்பல். அதை மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ துருவ தாளத்துக்கு 1 0 1 1, திரிபுட தாளத்துக்கு 1 0 0, ஜம்பா 1, அனுதிருத்தம் 0, ரூபக தாள 0 1, அடதாள 1 1 0 0, மத்தியதாள 1 0 1, ஏகதாள 1. ஸோ இந்த சிம்பிளை மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். அந்த சிம்பிளை மட்டும் நீங்கள் மைண்டில் இது பண்ணிக்கணும். அப்போ அந்த பர்டிகுலர் ஜாதி இந்த தாளா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஜாதிக்கு ஏற்ற மாதிரி அந்த லகுவோட வேல்யூ நீங்கள் சொல்லிட்டு இத்தனை அக்ஷரம் இருக்குது, இது இப்படி போடணும் அப்படின்றது நீங்கள் சொல்லிடலாம். இப்போ நான் கேட்டது கொஸ்டின் என்னன்னா, மிஸ்ர ஜாதி ரூபக தாளா 0 1 எப்படி போடுவீங்க? 0 எப்படி போடுவீங்க? அவ்வளோதான், திருத்தம் முடிஞ்சது. லகு 1 2 3 4 5 6 7. வெரி சிம்பிள். ஸோ மிஸ்ர ஜாதின்றதுனால 7 கவுண்ட் இருக்கு லகுக்கு. ஸோ 2 + 7 டோட்டல் நம்பர் ஆஃப் அக்ஷராஸ் 9 ஃபார் மிஸ்ர ஜாதி ரூபக தாளம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த 35 டைப்ஸ் ஆஃப் தாளாஸ் வரும். இப்போ 7 × 5 அந்த 35 டைப்ஸ் ஆஃப் தாளாவும் வந்து எப்படி போடணுன்றது உங்களுக்கு இந்த ஃபார்மட் தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் போட். கரெக்டா? ஸோ இட்ஸ் அ குட் லேர்னிங் செஷன் ஃபார் யூ அபவுட் தாலாஸ் இல்லையா? இந்த சப்த தாளானா என்னன்னு பார்த்தோம் இதில். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் நான். இப்போ நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன், இன்னொரு விதமான கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் நீங்கள் ஏதாவது அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு ஒரு இன்டர்வியூவோ இல்லை ஒரு வைவாவோ கேட்குறாங்க அப்படின்னா, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா யூ ஹேவ் டு ஆன்சர் தட். சே ஃபார் எக்ஸாம்பிள் 8 அக்ஷராஸ் இருக்கு இல்லையா? 8 அக்ஷராஸ் இருக்குன்னா
அதில் வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் யூ கேன் சே நம்பர் ஆஃப் வேற வேற தாளங்கள் என்னென்ன தாளங்கள் நீங்கள் வந்து 8 அக்ஷராஸில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு பார்ப்போம். அப்போ நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? சதுஸ்ர ஜாதி திரிபுட தாளம் கரெக்டா? அதுல என்ன ஒரு லகு 0 0 திருத்தம் திருத்தம். அப்போ 1 2 3 4 5 6 7 8. ஸோ இது 8 அக்ஷராஸ். இதே மாதிரி வேற எந்தெந்த தாளங்களுக்கெல்லாம் 8 அக்ஷராஸ் இருக்குன்னு சொல்லணும் நீங்க. வெரி குட். கண்டஜாதி ஜம்ப தாளம், லகு அனுதிருத்தம் திருத்தம். அப்போ லகுக்கு கண்டஜாதினா 5. 5 plus 1 plus 2 becomes 8. 1 2 3 4 5 6 7 8. கரெக்ட். வெரி குட். வேற ஏதாவது இருக்கா அந்த மாதிரி தாளம் 8 அக்ஷராஸ் இருக்கிற தாளம்? திஸ்ர ஜாதி மட்டிய தாளம். எஸ், கரெக்ட் கரெக்ட். ஸோ லகு திருத்தம் லகு. லகு இஸ் 3. 1 2 3 4 5 6 7 8. It becomes 8 aksharas again. Very good. So இந்த மாதிரிலாம் என்ன மாதிரி questions கேட்டாலும் you have to able to answer that. So இந்த format தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னா you can answer any type of questions regarding this thala. ஓகே. இப்போ நான் இன்னொரு क्वेश्चन கேக்குறேன். நடை அப்படின்றது இருக்கு. அதுலயும் பஞ்ச நடைன்னு நம்ம பார்க்கறோம். ஜாதின்னு இப்போ படிச்சோம். பஞ்ச ஜாதி. இதுவும் திஸ்ர சதுஸ்ர கண்ட மிஸ்ர சங்கீர்ண அதுவும் அதேதான். நாமன்கிளேச்சர் சேம் தான். இப்போ ஜாதினா என்ன நடைனா என்ன ரெண்டும் ஒண்ணுதானா? இல்ல. ஜாதி வேற நடை வேற. வெரி குட். ஓகே. இப்போ ஜாதினா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். இந்த சப்த தாளத்துல லகுன்ற அங்கத்துக்கு நீங்க பர்టిక్యులர் ஜாதி சொல்றீங்கன்னா அந்த லகுவோட வேல்யூ நம்பர் ஆஃப் பீட்ஸ் ஆஃப் லகுவை தான் வந்து நீங்க ஜாதின்னு சொல்றீங்க. கரெக்ட்டா? நடைனா என்ன? ஒரு பீட்டுக்கும் இன்னொரு பீட்டுக்கும் வெரி குட். ஒரு பீட்டுக்கும் இன்னொரு பீட்டுக்கும் நடுவுல இருக்கிற டைம் இன்டர்வல், அந்த டைம் இன்டர்வலோட வேல்யூ வந்து 5 டைப்ஸா இருக்கு. அதுதான் வந்து நடைன்னு சொல்றோம். இப்போ நடைய வந்து 5 வகையா சொல்றோம்னா திஸ்ர சதுஸ்ர கண்ட மிஸ்ர சங்கீர்ண அப்படின்னு தான் நம்ம நாமன்கிளேச்சர் சொல்றோம். திஸ்ர வந்து தக்கிட்டன்னு சொல்றோம். சதுஸ்ர தக்க திமின்னு சொல்றோம். கண்ட தக்க தக்கிட்ட, மிஸ்ர தக்க திமி தக்கிட்ட, சங்கீர்ண தக்க திமி தக்க தக்கிட்ட. இந்த நட ஜாதி இது ரெண்டுத்துக்கும் வந்து சேம் நாமன்கிளேச்சர் இருக்கிறதுனால சில கன்ஃபியூஷன் ஏற்படும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ நடன என்ன ஜாதினா என்ன ரெண்டுத்துக்கும் திஸ்ர சதுஸ்ர கண்ட மிஸ்ர சங்கீர்ண இதே நாமன்கிளேச்சர் தான் இருக்கு அப்படின்றதுனால அந்த டவுட் வருது. ஸோ அதுக்கு வித்தியாசம் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு தாளத்தையே எடுத்து நம்ம போட்டு காட்டலாம். அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திரிபுட்ட எடுத்துக்கலாம், திரிபுட்ட தாளம் எடுத்துக்கலாம், சதுஸ்ர ஜாதி திரிபுட்ட தாளம் எடுத்துக்கலாம். அப்போ என்னாச்சு லகு திருத்தம் திருத்தம் லகுக்கு வேல்யூ 4. ஸோ 1 2 3 4 திருத்தம் திருத்தம். இது வந்து சதுஸ்ர ஜாதி திரிபுட்ட தாளம். சரி, இந்த சதுஸ்ர ஜாதி திரிபுட்ட தாளத்தை வச்சுக்கிட்டு நம்ம திஸ்ர நடையில போட்டோம் அப்படின்னா இப்படி இருக்கும். தக்கிட்ட 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 தக்கிட்ட. இப்ப என்னாச்சு நட வேற ஜாதி வேற. அப்போ ஜாதியில நமக்கு 4 பீட்ஸ் ஆஃப் லகு இருக்கு. Got it? ஆனா ஒரு பீட்டுக்கும் இன்னொரு பீட்டுக்கும் நடுவுல இருக்கிற டைம் இன்டர்வல் இருக்கு இல்லையா, ஒரு பீட் வேல்யூ கொடுக்குற பாருங்க, அது வந்து திஸ்ரமா இருக்கு. அது திஸ்ரமா இருக்கலாம், சதுஸ்ரமா இருக்கலாம், கண்டமா இருக்கலாம், மிஸ்ரமா இருக்கலாம், இல்ல சங்கீர்ணமா இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே சதுஸ்ர ஜாதி திரிபுட்ட தாளத்தை யூ புட் இட் இன் கண்ட நடை. how you put? அப்படி அது சாப்பு தாளம், அதுக்கப்புறம் வரலாம். Got it?
ஸோ அப்போ ஒரு ஒரு பீட்டுக்கும் உனக்கு தக்கிட்ட வேல்யூ வந்துடும். ம். ஆனா லகுவோட வேல்யூ என்னவா இருக்கு? அதே 4 தான் இருக்கு. ஸோ சதுஸ்ர ஜாதி கண்ட நடையில போடுற திரிபுட்ட தாளம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஜாதினா என்ன, நடைனா என்னன்ற டிஃபரன்ஸ் வந்துடும். கரெக்டா? புரியுதா இல்லையா? ஸோ இந்த நடை ஜாதி இது ரெண்டுக்கும் சேம் நாமன்கிளேச்சர் இருக்கிறதுனால உங்களுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஏன்னா ரெண்டுமே வந்து திஸ்ர சதுஸ்ர கண்ட மிஸ்ர சங்கீர்ணன் இருக்கு. ஜாதிக்கும் வந்து திஸ்ர ஜாதி சதுஸ்ர ஜாதி சொல்றோம், நடைக்கும் திஸ்ர நட சதுஸ்ர நடன்னு சொல்றோம். சேம் அதுதான், கவுண்ட்ஸும் அதே தான். பட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ்ன்றதை நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டிக்கு வரதுக்காக நான் ஒரு தாளம் சொல்றேன். Say for example, if we take Chatusra Jadi Triputa Talam, Lagu, Dhritam, Dhritam, இல்லையா 1-0-0 ஃபார்மேட். ஸோ நான் சதுஸ்ர ஜாதி திரிபுட்ட தாளம் சொன்னேன். அப்போ லகுவோட வேல்யூ 4. ஸோ ஜாதி வந்து சதுஸ்ரமா தான் இருக்கு. ஆனா நான் இப்போ திஸ்ர நடையில போட்டு காமிக்கிறேன். ஸோ இட் கம்ஸ் லைக் தக்கிட்ட 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 தக்கிட்ட. வாட் ஹேப்பன் நவ்? சதுஸ்ர ஜாதி தான் இருக்கு, திஸ்ர நட திரிபுட்ட தாளம். கரெக்டா இல்லையா? அப்போ நீங்க ஒரு ஒரு தாளத்துக்கும் இப்போ 35 தாளாஸ் நம்ம சொன்னோம். 7 பேசிக் தாளாஸ் வித் ஜாதிஸ் இட் became 35. இப்போ அந்த 35 தாளாஸும் ஒன்னொன்னும் வந்து we can put it in 5 நடைஸ். இப்போ புரியுதா? கரெக்டா இல்லையா? அந்த பீட்டோட வேல்யூ வந்து if you change it, it becomes into 5. அப்போ என்னாச்சு? 35 into 5 totally you can have 175 variations of talas. புரியுதா இப்போ? ஸோ இதுதான் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஆஸ்பெக்ட். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீங்க அதை இது பண்ணுங்க. சதுஸ்ர ஜாதி திரிபுட்ட தாளமே வச்சுக்கோங்க, அதை கண்ட நடையில போடணும். எப்படி போடுவீங்க? கரெக்ட். இப்போ என்னாச்சு? சதுஸ்ர ஜாதியில தான் இருக்கு, கண்ட நடையில திரிபுட்ட தாளம் போட்டோம் நம்ம. So you should have got a very good clarity about what is nadai, what is jati and about the sapta talas. So இதுதான் நம்ம பேச வந்தோம். இப்போ வந்து இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்கு. சாப்பு அப்படின்னு சொல்லிட்டு சில பாட்டுக்கெல்லாம் நம்ம சொல்றோம். மிஸ்ர சாப்பு, சாப்பு தாளம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ வருதா? எஸ். இப்போ வந்து சாப்புன்றது வந்து அந்த நடையை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம பண்றது. அங்க வந்து நம்ம ஒன்லி அனுதிருத்தம் யூஸ் பண்ணுவோம். மிஸ்ர சாப்பு, திஸ்ர சாப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா, மிஸ்ர சாப்பு வெறும் அனுதிருத்தத்துல அந்த நடையை மட்டும் போடுறது. தக்கிட்ட தக்க திம்மி, தக்கிட்ட தக்க திம்மி இப்படி போட்டா இது மிஸ்ர சாப்பு. ஆர் கண்டா தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தை தை தாம் தை தை தாம். இப்போ கண்டால அரிப்பு பண்ணும்போது இந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ திஸ்ரனா தக்கிட்ட 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 தக்கிட்ட. ஸோ இட் கோஸ் லைக் தட். ஒன்லி நடையை நீங்க ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. அதுல வந்து நம்ம அந்த ஃபிங்கர் கவுண்ட்ஸ் லகு திருத்தம் யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்லி அனுதிருத்தம் யூஸ் பண்ணி அந்த நடையை மட்டும் நீங்க பண்ணுவீங்க. இது எதுக்கு பண்றோம்னா, நமக்கு வந்து அந்த நடையோடைய grip நமக்கு வேணுங்கிறதுக்காக ஒரு லேர்னருக்கு வந்து it becomes easy to have a grip on thala. When you say the jadis, solkatus, when you learn it in that way, it becomes easy. So we use misra chapu or tisra chapu. This chapu thala, it comes like that. மாஸ்டர் சாப்பு தாளம் வந்து அலாரி டூஸ் மட்டும் தான் போடலாமா இல்ல நார்மல் சாங்? இல்ல, நம்ம சப்தம் மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அதுலயும் வந்து நம்ம சாப்பு தாளாஸ் யூஸ் பண்றோம். அதுல மிஸ்ர சாப்பு தான் நம்ம அதிகமா வருது. சப்தம் பொறுத்த வரைக்கும் மிஸ்ர சாப்பு தாளம் மட்டும் தான் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு சப்தம் நீங்க எடுத்துக்கோங்க. கோவர்தனகிரி மாமலை தனி, கோவர்தனகிரி மாமலை தனில் வருது இல்லையா, அது வந்து இட் கம்ஸ் in மிஸ்ர சாப்பு.
So you should have understood what is Chaputala also. So this discussion இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான செஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சப்த தாலாஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு தியரி சாப்டரு. இதை பற்றின ஒரு நாலேஜ் இருந்தால் தான் யூ கேன் கோ ஃபர்தர் டு லேர்ன் அபவுட் நட்டுவாங்கம். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் நட்டுவாங்கத்துக்கு வந்து இட் பிகம்ஸ் அ வெரி குட் பேஸ் அண்ட் ஹோப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஹாவ் காட் அ வெரி குட் clarity on talas. So meet you in another episode. Till then, namaskaram.